அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்போ இந்த வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸில் சேர விரும்புகிற பெரும்பான்மையான மாணவர்களோட முதல் சாய்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வழியாகவும் போகலாம். ரெண்டாவது இன்னொரு வாய்ப்பு மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் சேர்றதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான டெஸ்ட்டு மற்றும் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக கால் லெட்டருங்கிறத அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கால் லெட்டருங்கிறப்ப இது வந்து உங்களோட மெயிலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட மெயிலில் போய் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ நீங்கள் போய் உங்கள் மெயிலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் ப்ளஸ் டெஸ்ட் இந்த 2 ப்ராசஸ்க்கும் சேர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சில பேர்த்துக்கு வந்து மெயில் வந்திருக்கு, சில பேர்த்துக்கு மெயில் வரல. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது, என்ன கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கன்செஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 185 அப்படிங்கிற கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர்ஸுங்கிறது அவங்களோட மெயிலுக்கு போயிருக்கு. 185க்கு கீழே கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா கால் லெட்டர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது கம்மி. மேபி ஒரு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சி 184 கட் ஆஃப்க்கு வேணால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் வந்திருக்கலாம். ஸோ 185க்கு கீழே இருக்கிறவங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ 185க்கு மேலே கட் ஆஃப் வாங்கிட்டேன் சார், எனக்கு கால் லெட்டர் வந்துருச்சு, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேதிகள் கொடுத்துருப்பாங்க. 16, 18 இதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாம் ஆனது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கேம்பஸில் மட்டும்தான் நடக்கும். ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இந்த ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரெண்டாவது இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ரொம்ப டெக்னிக்கலாலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் போக வேண்டாம். ஜென்ரலாக ஏன் வந்து இந்த காலேஜை சூஸ் பண்ணுறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட கோல் என்ன, நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுவான கேள்விகள் தான் வருமே தவிர்த்து டெக்னிக்கலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அதில் இருந்தெல்லாம் வந்து கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து கடந்த சில வருஷங்களாகவே நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த இன்டர்வியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால நம்மளால் இந்த தகவல்கள் சொல்ல முடியுது. ஸோ நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் பெருசாலாம் இருக்காதுங்க. ஆப்டிடியூட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் மேக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குதோ. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போங்க. மற்றும் இன்டர்வியூவில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே கொஞ்சம் போல்டாக வந்து ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து சீட்ஸுங்கிறது தருவாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் உபயோகமாகுமே தவிர்த்து பெரும்பாலும் அவங்க சீட் அலோகேட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்பான் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க போல்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ரிட்டன் டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்துருந்துச்சுனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கல்லூரிகள் கட் ஆஃப் தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.